ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் பாருங்க. நியூஸ் பேப்பர் வந்துட்டு உங்களோட யூபிஎஸ்சி லாங் டேர்ம் ஜேர்னிக்கு ரொம்ப பெஸ்ட். ஒரு நியூஸ் பேப்பர் ரீடிங் ஹேபிட் டெவலப் பண்ணுங்க. ஏன்னா இது உங்களுக்கு ஒரு இஷ்யூ இருக்குன்னா அந்த இஷ்யூவோட பேக்ரவுண்ட் ரீசன், ஸோ இதோட இம்பேக்ட், ஸோ கவர்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க, டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் எல்லாமே புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ எஸ்பெஷலி உங்களுக்கு இது மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட்டாக ரிவைஸ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நியூஸ் பேப்பர் அவைலபிள் இல்லை, நான் ஆன்லைன் சோர்சஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலாமா, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலாமா அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ நியூஸ் பேப்பர் அவைலபிள் இல்லைன்னா ட்ரஸ்டட் ஆன்லைன் சோர்சஸ்ல இருந்து நீங்க டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலாம். ஆனா நீங்க நிறைய சோர்சஸை ஃபாலோ பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு ரிலையபிள் சோர்ஸை மட்டும் சூஸ் பண்ணி அதை கன்சிஸ்டண்டா படிங்க. ஸோ பெஸ்ட் அப்ரோச் என்னன்னா நீங்க நியூஸ் பேப்பர் ஹேபிட்டும் ஸ்டார்ட் பண்றது நல்லது. ஸோ நியூஸ் பேப்பர் பிளஸ் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் உங்களோட ஷார்ட் நோட்ஸ் பிளஸ் ரிவிஷன், ஸோ இது எல்லாமே இருந்தால் உங்களுக்கு கம்ப்ளீட்டா கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பரேஷன் இருக்கும். ஸோ இப்போ நியூஸ் பேப்பர் இல்லைன்னா நீங்க ஆன்லைன் சோர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. லேட்டர் கிராஜுவலி நீங்க நியூஸ் பேப்பர் ரீடிங் ஹேபிட்டை டெவலப் பண்ணுங்க. தேங்க்யூ.